நம்ம எல்லாம் தலைநிமிர செய்த அறிவுலக ஆசான் வாழ்த்தி கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுதும் வாழ்த்துகின்ற அளவிற்கு தகுதி படைத்த ஒரு ஒப்பற்ற தலைவருடைய நினைவு நாளில் உங்கள் முன்னால் நின்று பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அருமை அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பதனை மிக தெளிவாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் இந்த நாடு மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் வேறுபட்டு கொண்டு பல்வேறு சிக்கல்கள் சந்தித்து கொண்டிருக்கிறது. இவை அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் 11 மாதம் கண் விழிக்காது, கண் துஞ்சாது, உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கூட இந்த நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாட்டு சட்டத்திட்டங்களை எல்லாம் கலந்து மிக அற்புதமான சட்டத்தை இந்தியாவில் ஒருத்தர் கூட நாலேஜ் இல்லையா என்னன்னு தெரியல, ஆனால் அம்பேத்கர் மட்டும்தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருந்து வெகு சிறப்பாக எழுதி கொடுத்தார்கள். அவர் எழுதி கொடுத்த சட்டத்தின் முன்னால் தான், அந்த காரணத்தினால தான் இன்று உங்கள் முன்னால் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு மைக்குக்கு முன்னால் நிற்கிறேன். இல்லைனா எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஊரில் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். நான் புதுக்கோட்டை மாவட்டம். நான் அண்ணன் தான் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கங்க. நான் இப்போ பள்ளிக்கரன்லாம் குடியிருக்கிறேன். 4 வருஷமாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். உங்களோடு நான் ஒன்றி பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன். எப்பொழுதுனாலும் உங்களோடு நான் சேர்ந்து பணியாற்றுவேன். இந்த நேரத்தில் அவர் விட்டு சென்ற பணிகளை முக்கியமாக நான் பௌத்தம் என்பது மார்க்சியத்துக்கு பல்வேறு சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டு பௌத்தம் மட்டும்தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான் இந்திய அரசியல் சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்தியா அரசியல் சாசனத்துடைய முகப்புரையை தயவு செய்து அனைவர் வீட்டில் வைக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.